வாலி அவரோட உங்களுக்கு இருந்த அந்த அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், அது பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள், கதைகள்? ஒரு ஆக்டர் இருந்தார், வி கோபாலகிருஷ்ணன். ஆமாம் ஆமாம். அவர் இங்கே தான் இருந்தார், பக்கத்தில் தான் இருந்தார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. ஏஆர்எஸ் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இப்போ தான் சாப்பிட்டு பிடிச்சேன்னே. புதுசாக ஒரு கவிஞர் வந்திருக்க, ரங்கராஜன்னு பேர், வந்து மீட் பண்ணுறியான்னார். நான் வரேன், நான் வா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே என்னார். நான் ஸ்கூட்டர் எடுத்துன்னு போனேங்க. ஹாலுக்கு வந்தேன். 3 பேர் உட்காந்து ஷீட் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு குறுந்தாடி, பெருசாக கிடையாது, குறுந்தாடி, நல்ல கலர், வாய் நிறைய வெத்தலை போட்டுன்றார். வாங்கோ, நீங்கள் ஏதோ சீனிவாசனா, கோபி சொன்னான், உட்காருங்க, இரவு துப்பிட்டு வரேன்னு போய் துப்பிட்டு வந்தார். எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னார். நான் தஞ்சாவூர் ஜில்லா. வெரி குட், தஞ்சாவூர் ஜில்லாவை நேர் உட்காரோம், ஒரு கை குறையிறது அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ஷீட் ஆட தெரியாதுன்னு. ஷீட் ஆட தெரியாதா? தஞ்சாவூர் ஜில்லாவிலேருந்து ஷீட் ஆட தெரியாதா? ஆனால் ஒன்று, ஷீட் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது, ஊரில் சொத்து இருக்கணும் சார், அதை அழிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்காதீங்கன்னு. இப்படி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வாலிகிட்ட. பட் நான் வாலியை ரொம்ப அட்மையர் பண்ணுறது அவருடைய கவிதைகள். நான் ஒரு காலத்தில் கண்ணதாசனை தவிர வேறு யாரையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வாலியை அந்த லெவலுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு தடவை கேட்டேன், முதிய கவிஞர்லேருந்து இளங்கவிஞர் ஆகிட்டார், முக்காபலான்லாம் பாட்டு எழுதுகிறாள், இது என்ன அர்த்தம் சார் அது? அதுக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கப்பா, முக்காபலா அப்படின்னு அதை சொன்னான், நல்லா இருந்தது, சரி போடுன்னு போட்டு விட்டேன் அப்படின்னார். அதாவது சினிமா பாட்டு இல்லை மட்டும் இல்லைம்மா, அவர் வந்து ராமாயண மகாபாரதம்லாம் புது கவிதையில் எழுதினார். ராமாயணத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார், சிறு குறுகென்று அதன் வாலில் தீ வைத்தானே, அது வைத்த தீயோ அவன் ஆண்டு தீ வைத்தானே. இந்த மாதிரி விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு கேட்கும்போதே பேசுவார். ஸோ வெரி குட் கான்வர்சேஷனிஸ்ட்டு அண்ட் வெரி ப்ளசன்ட் டு மூவ், வெரி ப்ளசன்ட் டு மூவ். தாடி இடி வச்சுருந்தீங்கன்னு ரிஷி கிஷின்னு நினச்சுடாத, சாதாரண மனுஷன், எல்லா ஆசாபாசங்களும் உண்டு அப்படிம்பார். அவர் வந்து ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணார். திடீர்னு வந்து வாலி வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டார், வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் ரூமர் இருந்தது. அதை கேட்டேன் நான் அவர்கிட்ட, என்ன சார் இந்த மாதிரி இருக்குன்னு. வாய்ப்புகள் இல்லாத இருந்தான் ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக. அப்போது டிவிஎஸ் மதுரையில் வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா உண்டான். ஸோ அவங்களுக்கு வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்டாரான். 2500 ரூபாய்க்கு வேலை ரெடியாக இருக்க வந்துடும்ட்டாரான். இந்த தொல்லையே வேண்டாம், கண்ணதாசனோட சண்டை போட முடியல நமக்கு, நம்ம ரைட்டாக கிளம்பி போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, பிபி சீனிவாசருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை பார்த்துட்டு வரலான்னு போனான், நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக. ஸோ வீட்டுக்கு போனால் பிபிஎஸ் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சின்னு இருந்தாரான். எங்கேயா வந்து வலின்னு கேட்டார் போல் இருக்குது. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நீ எங்கே போயிட்டு வரேன்னா ரெக்கார்டிங் போயிட்டு வரேன், ஸ்ரீதர் படம் சுமை தாங்கி ரெக்கார்டிங் பண்ணேன். யார் கண்ணதாசன் சாங்கான்னு கேட்டாரான். ஆமாங்க. என்ன சாங்னு கேட்டானா, மயக்கமா கலக்கமா, ஜெமினி கணேஷ் பாடுவார், பிபிஎஸ் சாங். அதை பாடி காமிச்சாரான். ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் நான் சொன்னார். அதாவது வாழ்க்கைக்கு என்னென்ன கேள்விகள் உண்டோ அவ்வளோக்கும் பதில் வச்சு ஒரு பாட்டு. கீதாபதேசம் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த சாங் கேட்கும்போது. சி, இந்த ஃபீல்டை விட்டு வெளில போகிறதாவது, நாமளும் நின்று சாதிப்போம்னு சொல்லி நான் திரும்பி போயிட்டேன், கேன்சல் பண்ணேன் ட்ரெயின் டிக்கெட்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கவிஞர்கிட்டே சொன்னாரான், உங்களுக்கு நான் சேலஞ்சை வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னா. நீ ஒன்றும் சேலஞ்ச் இல்லையா எனக்கு? என்ன இருக்குது, ஒரு சர்டன் அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வருது இல்லை, எனக்கு தானே வருது. எம்ஜிஆர் வந்து ரொம்ப அட்டாச்சு வாலிட்ட, ரைட். வேறு என்ன பண்ணார், நடுப்புற கொஞ்சம் வெளி இடங்களுக்கு போய் எழுதிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு தடவை டேட் இல்லைன்ட்டார். உலகம் சுற்றம் வாலிபன் எடுக்க போகிறார் எம்ஜிஆர். இவர் டேட் இல்லைன்ட்டு கோவம் வந்துடுத்து எம்ஜிஆருக்கு. அடுத்த படத்துலேருந்து வாலி கிடையாது, கண்ணதாசனே திருப்பி கொடுன்ட்டார். இவருக்கு எம்ஜிஆர் விட மனசால சத்யா ஸ்டுடியோக்கு தினம் போயின்ட்டுருக்கார். அவர் பார்க்க மாட்டேங்கிறார். வாலி வந்திருக்காருன்னா என்கிட்ட ஒன்றும் பேச்சு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். கேட்டில் இருந்து போகிறான், கோர்காட்டை போய் சொல்லிட்டு ஐயா இந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு வரலாம் சொல்லுவாரான். ஒரு தடவை மரத்தடியில் உட்காந்துருந்திருக்கார் எம்ஜிஆர். இவர் அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜர் பக்கத்தில் போயிட்டார். போயிட்டு சரி வர சொல்லு, 5 நிமிஷம் கொடுக்குறேன்னு சொல்லுன்னு சொன்னாரான். கிளம்பி போனானா, போயிட்டு வணக்கம்ண்ணா. வணக்கம், என்ன இந்த பக்கம் திரும்பிட்டு மூஞ்சியே பார்க்கலையா? இல்லை நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன்,
அதான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஐயா, நீ என்ன புதுசாக சொல்ல வந்திருக்கியான்னு கேட்டானா. இல்லை அதில் நீ கிடையாது, கிளம்பு. இல்லை கொடுக்க வேண்டாம், இல்லை உலகம் படம் பேர் உலகம் சுற்றும் வாலிபன்னு போட்டிருக்கீங்கன்னு. ஆமாம், என்ன பண்ணு. இல்லை அதில் வாலி இல்லைன்னா உலகம் சுற்றும் பன்னன் ஆகிடுமே, அசிங்கமாக இருக்குமே இருந்தாராம். யோ போய் உள்ளே போய் பாட்டு எழுதியான்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஹியூமர் அட் இஸ் ஃபிங்கர் டிப்ஸ். In a second, MGR became friendly.